ஒரு கட்டுப்பட்ட நிலையில தான் இருக்கு. அப்படின்னு மிக வேதனையில தான் துடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. இது யாருமே செய்யாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து வாழும் காலத்துல உங்களுடைய துன்பத்துக்கு ஒரு விடை கிடைச்சுட்டு, ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் மறைவு நடக்கிறது நல்லது என்பத அவங்களே ஒத்துக்கொள்றாங்க. அப்புறம் ஏன் இந்த மாரி டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, மறுபடியும் இந்த கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. என் தாய் தந்தைக்கு மன்னிப்பு தெரிவிச்சுக்கோங்க. அப்புறம் கௌரவம் அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன எனக்கு நான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் சொல்லிடுறேன். அதாவது தாயுடைய, தந்தையுடைய, தாய் வீட்டார் கௌரவத்த வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு டெசிஷன் எடுத்தத மாரி சொல்லியிருக்காங்க. கௌரவம் மட்டும் சொல்லிட்டு அது மேல பேசல. மன்னிப்பு மட்டும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத தவிர வந்து யாரையாவது நீங்க வந்து உங்க மேல நீங்க யார் மேலயாவது கோவமா இருக்கிறீங்களான்னு கேட்டது, அவங்க மேல தான் கோவமா இருக்கிறேன். அவங்க வந்து நிச்சயமா அதாவது நீதி தன் கடமையை செய்ய வேண்டாம் என்பது 2 முறை சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி அவங்களுடைய பதிவு இருக்குது. அப்புறம் கடைசி நாள்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, ஏதோ பேசுனாங்க. சண்டை